வாசகர் வந்து கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி சார் நான் வந்து எல்லோ நோட்டீஸ் வந்து தரலாமா, அப்படி தந்தால் என்னோட தந்தையோட சொத்தை வந்து பறிமுதல் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பொதுவாக இந்த மஞ்சள் நோட்டீஸு இன்சால்வன்சி ரெண்டுமே ஒன்று தான். பொதுவாக மஞ்சள் நோட்டீஸ்ன்றது வந்து ஒரு கலோக்கியலான சொல். மஞ்சள் நோட்டீஸ்னால் மஞ்சள் நோட்டீஸ் மட்டும் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக கிடையாது, நம்மளா வழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லுன்றனால தான் அந்த இன்சால்வன்சியை நம்ம சொல்கிறது. ரெண்டாவது, தந்தையின் சொத்தை பறிமுதல் செய்வாங்களா அப்படின்றது வந்து அந்த கேள்விக்கு வந்து நிறைய உட்கேள்வியெல்லாம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, தந்தை வந்து அவர் சுயமாக சம்பாரிச்சிருக்காரு, அவர் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் தர வேண்டிய அவசியமே இல்லை. இன்சால்வன்சி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து தனியாக அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கலாம், அவரோட சொத்து அதுன்னு உரிமையான போயிடும். இது தவிர்த்து வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆன்செஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூதாதையர் சொத்து. மூதாதையர் சொத்தையும் வந்து இன்சால்வன்சியில் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, அது இவருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இவருடைய சந்ததியினர் பின்னாடி வர்றவங்களுக்கு சொந்தமானது. இவரோட பிள்ளைகள், அவங்க மனைவி, மக்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து அது போகணும். ஓகே, அப்படி இருக்கும்போது அது வந்து குடும்ப சொத்து. குடும்ப சொத்துலேயும் அவங்க கை வைக்க முடியாது. அதனால் இன்சால்வன்சி நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் இருக்க சொத்து, உங்கள் பேரில் இருக்க அசையும் சொத்து, அசையாத சொத்து, பேங்க்கில் உள்ள பணம், ஷேர்ஸு, பாண்டு, இந்த மாதிரி தான் எடுக்கப்படுமே தவிர மற்ற நீங்கள் மகன் சம்பாரிச்சது, மகள் சம்பாரிச்சது, மற்றவங்க சம்பாரிச்சது அப்படின்லாம் வந்து பண்ண முடியாது. இதில் ஒரு சில பேர் ஊழல்லாம் வேறு இருக்கும். சம்பாரித்து எல்லாத்தையும் மனைவி பேரில், பிள்ளைங்க பேரில் எல்லாத்தையும் எழுதிட்டு, அப்பா பேரில், சித்தப்பா பேரில், மாமன் பேரில் எழுதிட்டு இன்சால்வன்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் செல்லாதீங்க. நான் சொல்கிறது சட்டப்படி தான். அந்த மாதிரி கேள்வி, நீங்கள் உங்கள் கேள்வி வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும். இன்சால்வன்சி பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் சம்பாரித்து கடனை வாங்கி அதை வேறு ஒருத்தர் பேரில், அப்பா பேரில் எழுதிட்டு இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி தப்பு. ரொம்ப இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக ஆகிக்குங்க. உங்கள் தந்தையார் சுயமாக சம்பாதித்து அந்த சொத்தை நீங்கள் இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆன்செஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்கள் தாத்தா பாட்டனார் சம்பாரித்த சொத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் சம்பாரித்து உங்கள் தந்தையார் பேரில் எழுதியிருந்தீங்கன்னா அதை பறிமுதல் செய்கிறதுக்கு எல்லா வித அதிகாரமும் உண்டு அந்த பெட்டிஷனுக்கு. மேலும் வேறு ஏதாவது தகவலுக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா இமெயில் பண்ணுங்கள். இல்லை ஒரு சிலதை நேராக தான் சொல்ல முடியும்னா நேராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.